இங்கே ஒரு அழகான கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குட்டி பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய ஆசையா செல்லமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வரா. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறாங்க. நாட்கள்லாம் கடந்து போய் அந்த பொண்ணும் பெரிய பொண்ணா ஆயிடுறா. அந்த வயதான அம்மாவை வீட்டுல விட்டுட்டு இவ வேலைக்கு கிளம்புறா. இவ வேலைக்கு போறது மட்டும் இல்லாம ஒரு பையனை காதலிச்சுட்டு வரா. ஒரு வழியா 2 பேரும் லவ் பண்ணி ஒரு மேரேஜும் பண்ணிடுறாங்க. காலங்களும் அதே மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இவங்க அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவளோட குழந்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. நாட்கள் ஆக ஆக அந்த குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு இந்த பொண்ணு சாப்பாடுனா ஊட்டி விடுறா. கொஞ்ச நாள் அப்புறம் அந்த பொண்ணு தனியா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அம்மாவும் தனியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வளர்ந்து அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருது. இந்த அம்மாவுக்கு வயதாகி வீட்டுல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணும் மாப்பிளையும் இவங்க வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த அம்மாவோட பொண்ணு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த அம்மா மட்டும் தனிமையா இருந்து பழைய போட்டோவனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே தனியா எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு உட்கார்ந்தே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு போலான்னு போறாங்க. பஸ்ல உட்காந்து போறப்ப அந்த அழகான ஊரை பார்த்துக்கிட்டே போறாங்க. அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா நடந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. இவங்க சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டோட கதவை திறக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு ஒண்ணு ஒன்னா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்க நினைக்க இவங்க கண்ணுல இருந்து தண்ணியா வருது. காலங்கள் மாறினாலும் அந்த பழைய நினைவுகள் மாறாது. நமக்கு வயதாகி யாருமே இல்லாம ஒரு இடத்துல தனியா உட்காரும் போதுதான் நம்மள பெத்த பெற்றோரோட அருமை தெரியும். நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்மளனா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி பாத்துக்கலனாலும் அவங்க இருக்கிற வரைக்குமாச்சும் நல்லா பாத்துக்கோங்க.